சற்று முன் திடீரென அதிர்ச்சி மீட்டிங் திமுக கூட்டணியில் பாமக ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் என்பது திமுகவுக்கு மிகவும் முக்கியமானது என கருதப்படுகிறது. காரணம், அவர்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த தேர்தலிலும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டதில்லை. ஆனால் ஸ்டாலின் சொல்வது 2036ஆம் ஆண்டு வரை திமுகவை தொடர்ந்து ஆட்சி செய்யும் என்பதுதான். எனவே 2026லும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக போராடி வருகிறது. இந்த நிலையில்தான் பாமகவும் திமுக கூட்டணிக்குள் செல்ல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் வெளிப்பாடுதான் சித்திரை திருவிழா மாநாட்டில் பாமக சார்பில் திருமாவளவனுக்கு பேனர் வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு திருமாவளவனை பாமக நிர்வாகிகள் அழைப்பிதழ் கொடுத்து அழைத்ததெல்லாம் வழக்கமான ஒன்றுதான். ஆனால் திருமாவளவனுக்கு பேனர் அமைத்தது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் ராமதாஸ் தலித் அல்லாத கூட்டணியை உருவாக்கி குறிப்பிட்ட சமூகத்தினர் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு மற்ற சமூகத்தினரின் வீட்டு பெண்களை காதல் வலையில் விழ வைக்கிறார்கள் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அப்படி இருக்கும்போது திருமாவளவனை படத்தின் பேனரில் வைக்க அவசியம் என்ன என்பது குறித்து பத்திரிகையாளர் மணி ஒன்னிந்தியா அரசியல் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து பார்க்கலாம். அதேபோல் அவர் கூறும்போது கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என ராமதாஸ் விரும்பினார். ஆனால் அன்புமணிக்கோ பாஜகவுடன் செல்ல வேண்டும் என விரும்பினார். ஆனால் ராமதாஸ் இதற்கு மறுத்ததால் இரவு வரை அதிமுகவுடன் கூட்டணி பேசிவிட்டு அதிகாலையில் பாஜகவுடன் கூட்டணியை இறுதி செய்ததை ராமதாஸ் விரும்பவில்லை. அந்த வகையில் அப்போதிலிருந்தே ராமதாஸ் அன்புமணி இடையே விரிசல் எழுந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது பாமக உடனும் கூட்டணி என அறிவிப்பதாக இருந்தது. ஆனால் இதை எப்படியோ உணர்ந்த ராமதாஸ் இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் என கூறி பாஜகவுடன் கூட்டணி செல்வதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் தற்போது எப்படியாவது திமுக கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டும் என ராமதாஸ் முயற்சிக்கிறார். ஆனால் இது அன்புமணிக்கு பிடிக்கவில்லை. இதனால்தான் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்து வருகிறது. அதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற பாமக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் பாமகவை கூட்டணிக்குள் சேர்ப்பாரா என்பது சந்தேகமே. பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில்தான் இடம்பெற மாட்டேன், வெளியேறி விடுவேன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் திருமாவளவனை இழக்க ஸ்டாலினுக்கு விருப்பமில்லை. திமுக கூட்டணியில் திருமாவளவன் நம்பகத்தன்மை உள்ளவர் என்றும் ஸ்டாலினுக்கு தெரியும். ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகினால் இடதுசாரிகளும் வெளியேறுவார்கள். காங்கிரசிலும் சில சலசலப்புகள் எழும். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை ஆண்டுகளில் திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என ஆசை வார்த்தை காட்டியது. ஆனால் அதையெல்லாம் தனது கொள்கைக்காக திருமாவளவன் ஏற்க மறுத்தார். இந்த நிலையில்தான் எது எப்படியோ ராமதாஸ் அன்புமணியிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம். திருமாவளவனை சமாளித்து திமுகவுடன் பாமக கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளில் தற்போது திமுக மூத்த அமைச்சர்கள் இறங்கி இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது.